ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 13வது அத்தியாயம். இதில் நம்ம 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் நல்ல விவரமாக பகவான் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உண்டான வித்தியாசங்கள், உடலை பற்றினது, உடலினுடைய இயற்கை தன்மை என்ன, அது காரணம் எதற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கு, அது எதுக்கு இருப்பிடமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 7வது ஸ்லோகத்துலேருந்து 13வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான சில விஷயங்கள் சொல்ல போகிறாரு. என்ன அப்படின்னா, இந்த 5 ஸ்லோகம் மூலமாக ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு 20 பண்புகள் பற்றி பகவான் சொல்கிறாரு. அதாவது நல்ல ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் பேசிக்கலி. அதனால் சரி, நமக்கு ஒன்றும் ஆத்ம ஞானம் தேவையில்லை, நமக்கு எதுக்கு இது அப்படின்னு நம்ம நினச்சிட வேண்டாம். இது ஒவ்வொன்றுமே நல்ல பண்பு, ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழறதுக்கு கூட இது தேவையான பண்புகள் தான். அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமும் முயற்சி செய்யலாம். இப்போது அந்த வரிசையில் 7வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பண்புகள் பற்றி பகவான் சொல்கிறாரு. என்னன்றது பார்க்கலாம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. அமானித்வம், உயர்ந்தவர்களிடத்துல, ரொம்ப வயதுனால உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள்னால பண்புகளால் உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், குணத்தால் உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது தான் அமானித்துவம். அதம்பித்வம்னா புகழுக்காக தர்மம் செய்யாமல் இருக்கிறது. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா தர்மம் செய்கிறது நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் அவங்களுடைய பேர் ஏதான ஒரு இடத்துல வரதுக்காகவோ இல்லை நிறைய பேர் தெரியணுன்றதுக்காகவோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல், புகழுக்காகலாம் இல்லாமல், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே இந்த மாதிரி செஞ்சால் பகவான் சந்தோஷப்படுவாரேன்ற காரணத்துக்காக தர்மம் செய்யணும். அதனால் அதம்பித்வம்ன்றது புகழுக்காக தர்மம் செய்யாமல் இருத்தல். அஹிம்சா, அஹிம்சானா யாரையும் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது. துன்பப்படுத்துறதுனா அடிக்கிறது மட்டும் கிடையாது, மனசாலேயோ வாக்காலேயோ உடலாலேயோ இந்த 3ஆலேயுமே யாரையுமே துன்பப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா மனசால கூட நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாது. ஏன் வாயால் நம்ம யாரையான திட்டினா கூட அதனால அவங்க மனசு புண்படுது இல்லையா? அதனால் அதுவும் ஹிம்சை, ஒரு புண்படுத்துகிற மாதிரி தான் வரும். ஆனால் அது கூட தவிர்க்கிறது தான் அஹிம்சா. அடுத்து க்ஷாந்திஹி, சாந்திஹி இல்லை க்ஷாந்திஹி. க்ஷாந்திஹினா தூண்டப்பட்டால் கூட பொறுமையாக இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு குணம் தான் க்ஷாந்திஹி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே செய்யாமல் சுற்றி முற்றி யாருமே இல்லாத போது நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நான் பொறுமையாக இருக்கேனே அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கூட நம்ம பொறுமை காக்கிறதுன்றது தான் க்ஷாந்திஹி. ஆர்ஜவம்னா நேர்மை. இந்த இடத்துல நேர்மைன்றது மனத்தாலேயும் வாக்காலேயும் செயலாலேயும் 3தாலேயும் ஒன்றா இருக்கிறது. ஏன்னா இப்போது வெளியில் யாருனாலையும் பேசுகிறது என்ன வேணாலும் பேசிட முடியும், செஞ்சிட முடியும். ஆனால் மனதளவில் கூட நம்ம அந்த ஒரு நேர்மையாக இருக்கிறதுன்றது ரொம்பவே கடினமான விஷயங்கள். ஏன்னா பல இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு நம்ம வெளியில் வேறு தானே பேசுகிற மாதிரியோ செய்கிற மாதிரியோ ஆகிடும். ஆனால் அது கூட இல்லாமல் மனதளவில் கூட அந்த நேர்மையை காக்கிறதுன்றது தான் ஆர்ஜவம். ஆச்சாரிய உபாசனம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறோன்னாலோ கற்றுக்கிறோன்னாலோ இல்லை பல விஷயங்கள் இது மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாருன்னா கண்டிப்பாக ஒரு குரு இருப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு தொண்டு செய்தல் தான் ஆச்சாரிய உபாசனம். சௌச்சம், சௌச்சம் சுத்தி, அதாவது சுத்தமாக இருக்கிறது நம்ம வெறுமை உடல் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனசையும் சுத்தியாக வச்சுக்கணுன்றது தான் சௌச்சம். பேச்சுனால கூட, ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிறது தான் நம்ம பேச்சில் வரும், பேச்சில் நினைக்கிறது தான் நம்ம செயல்கள்லையும் வரும்ன்றதுனால மனதையும் சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்து ஸ்தைரியம், உறுதி. என்ன நடந்தாலும், ஏன்னா இந்த போல் பல குணங்கள் பல பண்புகள் நம்ம கடைப்பிடிக்கும் போது தான் பல தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள்லாம் வரும்போது கூட நம்ம கலங்காமல் உறுதியாக தைரியமாக இருக்கிறது தான் ஸ்தைரியம். அடுத்து ஆத்ம விநிகிரக, மனசை அடக்கிறது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நம்மளுடைய புலன்களுக்கெல்லாம் தலைவன் மனசு தான். அதனால் அந்த மனசை அடக்கினாலே போதும், எல்லா புலன்களும் தானே அடங்கிடும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய பண்புகள் அமானித்வம், உயர்ந்தவர்கள் இடத்துல மரியாதையோடு நடத்தல். அதம்பித்வம், புகழுக்காக தர்மம் செய்யாமல் இருத்தல். அஹிம்சா, மனத்தாலேயோ வாக்காலேயோ உடலாலேயோ யாரையும் துன்பப்படாமல் இருக்கிறது.
க்ஷாந்திகி தூண்டப்பட்டாலும் பொறுமை காப்பது, ஆர்ஜவம் மனம் வாக்கு செயல் 3 ஒன்றாக இருத்தல் நேர்மை, ஆச்சாரிய உபாசனம் ஒரு குருவுக்கு தொண்டு செய்தல், சௌச்சம் மனதளவுலையும் உடல் அளவுலையும் சுத்தமாக இருக்கிறது, ஸ்தைரியம் கலங்காமல் உறுதியாக இருக்கிறது, ஆத்ம வினிகிரக மனத்தை அடக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் வேறு என்ன பண்புகள் பற்றிலாம் பகவான் சொல்லிட்டு வராருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.